அப்போது அந்த நுரையீரல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் சுவாச முறையாக செயல்படுறதுக்கும் நெஞ்சுக்கூட்டு பகுதியோடைய சுருங்கி விரிகிற தன்மைக்கும் நுரையீரலுடைய சுருங்கி விரிகிற தன்மைக்கும் அடிப்படையாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுகை தான். அதை இந்த புற உயிர் சக்தி, அதாவது அக உயிர் சக்தி வந்து தன்னுடைய பணியை நிறைவு செஞ்சுட்டு உரைநிலையாக அந்த குழந்தையுடைய உயிர் சக்தியோட போய் உறைந்து போய் இருந்துடும். அதுக்கப்புறம் தன்னோட பணியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும். புற உயிர் சக்தி கிட்ட தன்னோட பணியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண உடனே புற உயிர் சக்தி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற இயக்க பணியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுகை தான். அழுகியை கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். எதை ஸ்டிமுலேட் பண்ணும்? நுரையீரலை. எதுக்காக அழுகுது அந்த குழந்தை? புறத்திலிருந்து, அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்ச ஆற்றலும் குழந்தையோடைய புற உயிர் சக்தியும் பிரபஞ்சத்தோட புற உயிர் சக்தியும் ரெண்டும் இணையறதுக்கு அந்த அழுகை தான் பிரதான பணியாக இருக்குது, ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்களை உறிஞ்சிக்கிறதுக்கு, பிரபஞ்சத்தோட புற உயிர் சக்தியை உடலை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த புற உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அக உயிர் சக்தி கிட்ட இந்த புற உயிர் சக்திக்கு வந்தது இல்லையா, இந்த புற உயிர் சக்தி இந்த பிரபஞ்ச புற உயிர் சக்தியோட இணையறதுக்கும் முறையாக 2 பஞ்சபூதங்களும் சமச்சீரோட உடல் இயங்கிறதுக்கு அடிப்படையாக எந்த விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை புற உயிர் சக்தி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அழுகை. அப்போ அழும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான உயிர் வழியை இந்த காற்று இந்த பிரபஞ்ச மண்டலத்திலிருந்து இந்த பிரபஞ்ச பஞ்சபூதங்க கிட்டேருந்து உறிஞ்சி உள்ளே கொடுக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு புற உயிர் சக்தியுடைய இயக்கப்பணி. செரிமான பணின்றது 2வது தான். அந்த கழிவுகள் வெளியேறதும் இன்டேக் உணவு எடுத்துக்கிறது, தாய்ப்பால் குடிக்கிறதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு வேலை இயக்க சக்தி, அதுக்கப்புறம் வந்து செரிமான சக்தி 2 தான் புற உயிர் சக்தி செய்கிற ஃபஸ்ட்டு பணி. அதில் சுவாசம் தான் முதல்ல. சுவாசத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேஷனாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகை. குழந்தை வீறிட்டு அழுகும் பொழுது அந்த உயிர்வழி ஆக்சிஜன் இந்த பிரபஞ்சத்தை வந்து உறிஞ்சிக்கப்பட்டு நுரையீரல் ஆக்டிவேட் ஆகுது. நுரையீரல் சுருங்கி விரியுது. அதுக்கப்புறம் குழந்தை முறையாக சுவாசிக்க ஆரம்பிக்குது. இது நார்மலான இயக்கம். இதுவே சில குழந்தைங்க எப்போவுமே அழுதுகிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக அழறாங்க ரீசனே தெரியல, இரவும் பகலும் அழறாங்க, டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இடத்துல நீங்கள் போய் பாருங்கள். எதனால அது கர்ப்பப்பையில் வளர்ச்சி அடைகிற காலங்களில் ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சின்னதாக ஏதாவது இருக்கும். உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் எல்லா பெண்களுமே உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லா காலத்துலையுமே மனிதர்கள்னாலே அப்படித்தான். 100% யாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அப்படி சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது தான் சின்ன டிஸ்டர்பன்ஸ். பெரிய தொந்தரவுகள்லாம் வந்து பிறவி கோளாறுகளாக வெளிப்படும். அதுவுமே 7 வயதில் வந்து குணமாகிடும். சின்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி அந்த சிசுவோட அந்த குழந்தை பருவம் இருக்கு இல்லையா, அந்த மாதங்கள் அந்த நேரத்திலே சரிப்படுத்திக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் உடல் செய்யும். அதில் தான் வந்து சில குழந்தைகள் அதிகமாக அழறது, காய்ச்சல் வர்றது, சளி பிடிக்கிறதுமான தொந்தரவுகள். அந்த அழுகையை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அழக்கூடாது அப்படின்னு நினச்சி அதுக்கான குழந்தைங்களுக்கு சிறப்பு வாங்கி கொடுக்கறது, குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு ப்ராசஸ். இது செய்கிறதுனால தான் அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்படுது. நுரையீரலில் ஏற்பட்டிருக்க டிஸ்டர்பன்ஸோ இல்லை உள்ளுறுப்பில் எங்கேயோ ஒரு உறுப்புகளில் ஏற்பட்டிருக்க டிஸ்டர்பன்ஸை தான் சரிப்படுத்துறதுக்காக வர அழுகை தான் அது. ஸோ அந்த மாதிரி அந்த அழுகை, அப்புறம் சளி பிடிக்கிறது, காய்ச்சல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது அதை நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு சமாளித்து சரிப்படுத்தணும் விட்டோம் அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். இதற்கான ரசாயன மருந்துகளை எடுக்கும் பொழுது தான் அடுத்து அதையுமே உடல் வந்து சரிப்படுத்துறதுக்கு திருப்பி சளி காய்ச்சல் கொடுக்கும். திரும்பவும் நம்ம எடுக்கிற ரசாயன மருந்துகளும் ஆன்டி அலர்ஜிக் இன்டேக்கும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் என்ன பண்ணுன்னா குழந்தைங்களுடைய சளியை வந்து உறைய வைக்கும், காய வைக்கும். அப்போ தொடர்ந்து அந்த சளியை வந்து நீர்த்து இருக்கிற சளியை வந்து உடம்பு ஒவ்வொரு தடவையும் எதிர்ப்பு சக்தி கூடும் பொழுதெல்லாம் அதை வந்து நீர்த்து போய் வெளியேற்ற வைக்கிறதும், அழுகையை கொடுத்து அந்த வெளியேற்ற முயற்சி அழுகும்பொழுது அந்த மூக்கலை வாயிலையும் சளி வர்றது, இதெல்லாமே வந்து சரிப்படுத்துறதுக்கான ப்ராசஸ். உடலில் உஷ்ணம் கொடுத்து அந்த சளியை கரைக்கிறதுக்கு நினைக்கிறதும், இந்த மாதிரியான நிறைய உடலோட எதிர்ப்பு சக்தி தன்னோட அத்தனை மெனக்கெடலையும் அங்கே இன்புட்டாக போடும். ஆனால் அத்தனையுமே முறியடிக்கிற ரசாயன மருந்துகள்னால என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து அந்த சளி வந்து ஈரத்தன்மையில் இருக்குது, காய்ந்து அந்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பவுட்ரி ஃபார்மாக மாறி லங்ஸோடைய போர்ஸில் ஒட்டிக்குது. அப்போ லங்ஸோட போர்ஸில் அது எல்லாமே ஒட்டிக்கிட்டு அப்போ அந்த மூச்சு விடும்பொழுது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. முறையாக அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியேற வேண்டிய மூச்சு, உள்வாங்க வேண்டிய உயிர் வழி, வெளியேற வேண்டிய கரிமல வாயு கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுனால படிப்படியாக தேவையான அந்த லங்ஸோட ஃபங்க்ஷனுக்காகவும் அந்த நெஞ்சுக்கூட்டு பகுதியோடைய ஃபங்க்ஷனுக்காகவும் முறையாக
ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கான உயிர் வழி ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்காம போகுது. கிடைக்காம போகிறதுனால படிப்படி ஆக்சிஜனோட கண்டென்ட் குறைய குறைய அந்த அந்த சளி துகள்களும் உணர்ந்து திரும்பவும் அந்த ஹோல்ஸில் அடைக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. மூச்சு திணறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கான ப்ராசஸ் வந்து தடைப்பட்டிருக்கு. எதனால் தடைப்பட்டிருக்கு? நம்ம எடுத்துக்கிட்ட ரசாயன மருந்துகள்னால அந்த தடை ஏற்பட்டிருக்கு. அந்த சளி துகள்கள் காய்ந்து உறைஞ்சு போயிருக்கு. அது திரும்பவும் அப்பவுமே உடல் விடாது. திரும்பவுமே அது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னைக்காவது மழையில் நனைகிறதோ, இல்லை குழந்தைங்க பசிச்சு சாப்பிட்றதோ, இல்லை நல்லா இரவு நேரங்களில் தூங்குறதோ, இயற்கையான பழங்கள் சாப்பிடும் பொழுது எடுத்துக்கிற மாதிரியான நல்ல பொருட்கள் சாப்பிட்றது மாதிரியான இயற்கை வாழ்வியலில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது திரும்பவும் உடம்போட பராமரிப்பு சக்தி எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். அப்போ எதிர்ப்பு சக்தி திரும்பவும் அந்த காய்ந்த சளி துகள்களை திரும்பவும் நீர்த்தன்மைக்கு கொண்டு வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சியை செய்யும். அதற்குமே நம்ம திரும்பவும் மருந்து மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது என்ன அந்த வீசிங்கோட அடுத்த கட்டமான ஆஸ்துமா அப்படிங்கிற நீண்ட நாள் நுரையீரல் பிரச்சனைக்கு கொண்டு போகும். அப்போ அதையுமே நம்ம வந்து ஆஸ்துமாவுக்கு இப்போ பங்கஜ கஸ்தூரின்னு ஒரு ஆயுர்வேத மருந்து சொல்லுவோம், அப்புறம் கபசூரண குடிநீர், இன்னும் கஷாயம், இந்த மாதிரி நல்லது செய்கிறோம், நாட்டு மருந்து சாப்பிட்றோம், சித்த மருந்து சாப்பிட்றோம், ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றோம்னு சொல்லி விருந்து மருந்து 3 நாள் அப்படிங்கிற அந்த 3 நாள் கான்செப்டை விட்டுட்டு அது அடிப்படையான மருந்துடைய தத்துவமான 3 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டாதான் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தையே மறந்துட்டு இன்னைக்கு இருக்க சித்த மருத்துவர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் சொல்கிற மாதிரி அதிகப்படியான மருந்துகளை பல நாட்கள் பல மாதங்கள் சாப்பிட்டுட்டே வரும்பொழுது தொடர்ந்து சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த இயக்கம் அந்தந்த உறுப்புடைய இயக்கம் இயக்க சக்தி குறைஞ்சி போய் மலடி ஆகுது. அது நுரையீரலாக இருக்கட்டும் இல்லை சிறுநீரகமாக இருக்கட்டும், எந்த மாதிரியான உறுப்பாக இருக்கட்டும், எந்த மூலகம் சார்ந்த உறுப்பாக இருக்கட்டும், அது தன்னோட இயக்க சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகுது. இது அடுத்த கட்டமான அந்த நுரையீரலோட அடுத்த கட்டம். ஆஸ்துமான்ற பிரச்சனையை விட அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா டியூபர்குலோசிஸ், காச நோய். இன்னும் அடுத்தடுத்து லங்ஸ்க்கு நிமோனியா, இன்னும் ஏகப்பட்ட இன்னைக்கு பேர் வைக்கிறாங்களா, ஏகப்பட்ட பேர், இல்லை எது வேணாலும் ஆகும். இது எல்லாமே கூட நோய் கிடையாது. நீ திருப்பி நம்ம ரசாயன மருந்துகளை போட்டு அழுத்த இந்த உடல் அது எல்லாத்தையுமே சரிப்படுத்துறதுக்கு கொடுக்குற ஒரு என்ன தீவிரமான சிகிச்சை. அதுதான் வந்து இவங்க பேர் வைக்கிற நிமோனியா, மூச்சு திணறல், ஆஸ்துமா. அந்த மூச்சு திணறல் கூட வீசிங் கூட உடல் வந்து அந்த சளிக்கழிவை வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஆஸ்துமா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையுமே கூட, அதாவது தூசிப்பட்ட உடனே இல்லை மழையில் நனைஞ்ச உடனே எதுப்பட்ட உடனே மூக்கில் ஒழுகிறதும் தும்மல் வர்றதுமே கூட அந்த நெஞ்சு பகுதியில் இருக்க சளியை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. அதே மாதிரி அடுத்த கட்டமான காச நோய் சொல்கிற டியூபர்குலோசிஸ், நெஞ்சு பகுதியில் இருக்கிறது கூட அந்த சளிக்கழிவில் கிருமிகளை கொண்டு அந்த கழிவை நீக்கிறதுக்கான, அதாவது அக்யூமுலேட்டட் மார்பின், மிக மிக மோசமான தேக்கமுற்ற ரசாயன கழிவுகள், அதையுமே நீக்கிறதுக்கு உடலால் உற்பத்தி செய்யப்பட்டது தான் கிருமிகள். அந்த கிருமிகளை தான் அந்த சளியை டெஸ்ட் பண்ணி அந்த கிருமி இருக்கிறத பார்த்துட்டு தான் அவன் வந்து அது வைரஸ் கிருமி, டியூபர்குலோசிஸ் பேர் வச்சு அந்த கிருமியை கொள்கிறான். ஆனால் அந்த கிருமி உருவானதே அந்த சளிக்கழிவை சாப்பிட்டு அந்த நுரையீரலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தான். அந்த துப்புரவு தொழிலாளரான அந்த கிருமிகளையும் அவன் கொள்றதுனால அங்கே துப்புரவே நடக்காமல், சுத்திகரிப்பே செய்யப்படாமல் அந்த சளி அப்படியே இருக்குது. கிருமிகளை மட்டும் கொண்டுட்டு சளி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது எக்ஸ்ரே எடுக்கும்பொழுது அந்த பகுதியில் வெள்ளையாக இருக்கிறதும், மருந்து சாப்பிட்டு அந்த கிருமிகளை கொன்னதுக்கப்புறம் அந்த இடத்த சளி இல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம்.